So actually, conversation is a very important human experience, right? அதாவது ஒருத்தவங்கிட்ட நம்ம எப்படி பேசுகிறோம், மற்றவங்கிட்ட என்னென்ன மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து நம்ம பிரதிபலிக்கிறோமோ அந்த மாதிரி தான் அவங்க நம்மளை பற்றின ஒரு பார்வை வந்து கட்டமைச்சுப்பாங்க. அதாவது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சோஷியல் ஸ்கில் மாதிரி தான். நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மற்றவங்களுக்கு வந்து தெரிவிக்கிறீங்க, என்னென்ன மாதிரியான வார்த்தைகளை வந்து மற்றவங்கிட்ட யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களை எல்லாருமே மதிப்பீடு செய்வாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்க, தெரிஞ்சுப்பாங்க. ஸோ வந்து இந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கில்லாக இந்த ஒரு உலகத்தில் வந்து பார்க்கப்பட்டு வருது. பட் இதில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்னு சொல்லப்படுறவங்களுக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அவங்க நார்மலாக நேச்சுரலாக வந்து மற்றவங்கிட்ட நல்லா பேசக்கூடியவங்க, தைரியமாக போய் தன்னை பற்றின ஒரு பார்வை வந்து மற்றவங்கிட்ட சொல்லக்கூடியவங்க. பட் இதில் ப்ராப்ளம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரோவர்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க தெரியுமா? சோசியல் ஆன்சைட்டியோட மக்கள் கூட வந்து சரியாக ஒன்றிணையாமல் கூட்டம்னாலே பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கிற ஒரு இன்ட்ரோவர்ஷன் பீப்புள்ஸ் இருப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் ஒருத்தர்கிட்ட வந்து கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறது. பட் யாராக இருந்தாலுமே ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்க்கும்போது நம்மளோட கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகுங்க. இதுவே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா, நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா, அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கெஸ் பண்ணி வச்சிருப்போம், ஒரு பார்வை வந்து அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஸோ வந்து அவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம பேசுறதுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கும். பட் இதுவே நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட வந்து மீட் பண்ணி பேசும்போது, உங்களுக்கு யாருன்னே தெரியாதவங்க கிட்ட நீங்கள் பேசும்போது ஒரு கான்வர்சேஷனை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்கறது, எப்படி வந்து அந்த கான்வர்சேஷனை வளர்த்துட்டு போகிறது அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியவே தெரியாது. பட் நம்ம லைஃப்பில் இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசி அந்த கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறது தெரியுமா, அதுதான் ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா, உங்களோட லைஃப்பில் மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருந்துட்டு இருக்குன்னா, திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் வீடியோ ஃபார் யூ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல் வேறுங்கேரி. First of all, நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, it is a kind of ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் சேனல். If you are interested in that, don't forget to subscribe. ஓகேவா? நம்ம ஸ்ட்ரைட்டா டாபிக் உள்ள போய்டும். அதாவது எந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்டயும் நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம கான்வர்சேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒரு இன்ட்ரோவர்ட், என்னால் வந்து தைரியமா பேச முடியல, யார்கிட்டயுமே வந்து சரியா பேச முடியல, நான் எப்படி பேசுறதுனே தெரியல, யாராச்சும் எனக்கு எதிர வந்தாங்கன்னா நான் வந்து பயந்து ஓடிடுறேன், அவங்க கிட்டலாம் ஏன் பேசணும் நாம, அவங்க அப்படி வந்தாங்கன்னா நான் வந்து இப்படி ஓடி போயிடுறேன், என்னால் ஒரு இன்டர்வியூ வந்து கரெக்டாக வந்து அட்டன் பண்ண முடியல, ஒரு பிசினஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கரெக்டாக பேச முடியல, என்னால் வந்து காலேஜில் வந்து செமினார் எடுக்க சொன்னா கரெக்டாக என்னால் வந்து பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே டேம் ஷூர் நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும், யாராக இருந்தாலும் நம்ம தைரியமா பேசலாம்டா அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அஷூரன்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ வந்து நார்மலாகவே இன்ட்ரோவர்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மென்டாலிட்டி வந்து நிறைய அப்சர்வ் பண்ணும், நிறைய விஷயங்களை வந்து லிசன் பண்ணும், ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபெக்டான லிசனரா எப்பவுமே ஒரு இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ வந்து நீங்க ஒரு பெஸ்ட்டான லிசனரா இருக்கீங்க, மற்றவங்க சொல்றது வந்து கரெக்டாக கேட்குறீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தையே நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியும். உங்களுக்கு கான்வர்சேஷன்ல அந்த ஒரு லிசனிங் எபிலிட்டியை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டா ஒரு ப்ளஸ் பாயிண்டை நீங்க வந்து அதை யூஸ் பண்ணி முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தாங்க. அந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்க நிறைய விஷயங்கள் லிசன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆப்போனண்ட்டை வந்து அந்த கான்வர்சேஷனை பில்ட் பண்ண வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பிரதிபலிப்பை வந்து வெளிக்காட்ட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து பேச விடுங்க. நீங்க யாரை வேணா மீட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு பிசினஸ் அஃபிஷியல்ஸ் கிட்ட பேசினாலும் சரி, இல்லை நான் வந்து காமனான ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேச போறேன், எனக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தர் கிட்ட பேச போறேன் அப்படிங்கும்போது அவங்கள ஃபர்ஸ்ட் பேச விடுங்க. அவங்கள பத்தின ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க பாருங்க. அவங்க பேசும்போது கண்டிப்பா வந்து காமன் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற உங்களுக்கும் அவங்களுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஷேர் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது செய்யுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு காமனான ஒரு பர்சன் இருக்காங்கன்னா கண்டிப்பா ஸ்கூல் சார்ந்த விஷயங்கள் பேசுவாங்க, இல்ல காலேஜ் சார்ந்த விஷயங்கள் பேசுவாங்க, நார்மலான ஒரு லைஃப் சார்ந்த விஷயங்கள் பேசுவாங்க, இல்லைன்னா பிசினஸ் ஓரியன்டா பேசுவாங்க. இந்த 4 விஷயங்கள் தான் வந்து எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் கண்டிப்பா பேச செய்வோம். அது நாமளும் வந்து கண்டிப்பா அவங்க கூட ரிலேட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாமளும் வந்து வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க காமன் கிரவுண்ட்ஸ் சொல்லப்படுற உங்க கூட ரிலேட் ஆகும் தெரியுமா, அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பேசும்போது, அவங்க பேசிட்டே இருக்கும்போது ஜஸ்ட் உங்களோட வியூஸையும் அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க காலேஜ் சார்ந்த விஷயம் ஏதோ ஒன்று ஷேர் பண்றாங்கன்னா அதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே இவர் வந்து காலேஜ் சார்ந்த விஷயம் பேசுறாரு, நம்ம காலேஜ் சார்ந்த விஷயமும் கொஞ்சம் சொல்லுவோம். இல்ல வந்து அவங்க ஆஃபீஸ் சார்ந்த விஷயம் பேசுறாங்கன்னா ஓகே நம்ம ஆஃபீஸ் சார்ந்த விஷயமும் கொஞ்சம் சொல்லுவோம். ஆமா எங்களோட ஆஃபீஸ்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, இப்படி பண்ணாங்க, இந்த ஒரு ப்ராப்ளத்தை வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணி வச்சேன், நான் வந்து சால்வ் பண்ணி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத லிசன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களோட கான்வர்சேஷனை வளர்த்துட்டு போக முடியும். இது வந்து ஒரு கரெக்டான ஒரு சிம்பிளான வே. அதாவது அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட ரிலேட் ஆகிற விஷயங்களை அவங்க பேசும்போது நம்ம நடுவில் பேசிட்டே இருந்தோம்னா அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆக ஆரம்பிக்கும். அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களோட என்ன ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் பேசும்போது உங்களோட ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது அங்க பில்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஒரு ட்ரிக்கை வந்து நீங்க பயன்படுத்தலாம். அவங்கள பேச விட்டு அதுல இருந்து கண்டினியூ பண்ணி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பேச முடியும். அண்ட் செகண்ட் ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க லிசன் பண்றீங்க, நிறைய விஷயங்களை வந்து லிசன் பண்றீங்க, அந்த காமன் கிரவுண்ட்ஸ் சொல்லப்படுற எல்லா விஷயங்களும் லிசன் பண்றீங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம்
என்ன பேசுறதுனே தெரியல, என்னோட மைண்ட்ல வந்து எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை, அவங்களும் வந்து ஆப்போசிட்லேயே வந்து எதுவுமே பேசவே மாட்டாங்கப்பா, அவங்களும் வந்து அந்த அந்த ஒரு காமன் கிரவுண்ட் சொல்லப்படுற விஷயங்களை வந்து என்னை வந்து கண்டுபிடிக்க விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருங்க. அவங்க என்ன மாதிரியான ஒரு துறையில் இருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். ஒன்றுமே தெரியாமல் ஒரு பர்சன் கிட்ட நம்ம பேச மாட்டோம். நீங்கள் எதுவுமே தெரியலனா ஜஸ்ட் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வச்சுட்டு அவங்க என்னென்ன மாதிரிலாம் சொல்கிறாங்க, அவங்க வந்து ஒரு காலேஜ் சார்ந்த விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா ஆமாம் அப்படியா, நீங்கள் ஏதாச்சும் அதை பற்றி கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்லுங்களேன், அது எப்படி நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அவங்க கிட்ட கேட்கும்போது நீங்கள் யாராக இருந்தாலும் கொஸ்டின்ஸ் கேட்டால் ஒரு பதில் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க சொல்கிற பதிலை வச்சு நீங்கள் அந்த காமன் கிரவுண்ட்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருங்க. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க கொஞ்சம் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிறைய கேள்வி கேட்கும்போது ஓகே இவர் வந்து நம்மளை வந்து கண்டுக்கிறாரு, நம்ம என்னெல்லாம் சொல்கிறோமோ அது வந்து காது கொடுத்து கேட்குறாரு, அதில் இருக்கிற டவுட் வந்து இவர் தைரியமாக கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம் வந்து அவங்க மைண்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு ட்ரிக் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது அவங்கள வந்து பேச விடுங்க, பேச விட்டு அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்க, நமக்கு ரிலேட் ஆகிற விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கண்டினியூ பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கோங்க. ஸோ வந்து இது மூலமாக நீங்கள் வந்து நிறைய யோசிச்சு பேசணும், நான் என்ன பேசுறது தெரியல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் வரவே வராது. பிகாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு நீங்கள் பேச போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இல்லை என்னால் வந்து எதுவுமே பேச முடியல, என்ன பேசுறதுனே தெரியல, ஜஸ்ட் ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ். நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருங்க, அவங்க பதில் சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்கிற பதிலை வச்சு அதை லிசன் பண்ணி அதிலிருந்து நீங்கள் என்ன பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்து அப்படியே வளர்த்துட்டு போக பாருங்க. கண்டிப்பாக இது ஒரு எஃபெக்டிவான ஒரு கான்வர்சேஷனாக இருக்கும். அவங்க வந்து உங்களை பற்றி நிறைய புரிஞ்சுப்பாங்க. ஓகே இவர் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளை பற்றி கேட்குறாரு, நிறைய வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே ஒரு கரெக்டான ஒரு பிம்பம் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த ஒரு ட்ரிக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு எஃபெக்டிவான ஒரு ட்ரிக் தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஜஸ்ட் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுமே தவிர எடுத்த உடனே வந்து நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசணும் அப்படின்னா அந்த ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ள பூஸ்டப் ஆகவே ஆகாது. ஜஸ்ட் யாராச்சும் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தீங்கன்னா நீங்களே போய் தன்னிச்சையாக பேசுகிற ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோங்க. இந்த ஒரு கான்வர்சேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஒரு இடத்துல வந்து அதனால உதாசீனப்படுத்தப்படுவீங்க. ஸோ அப்போ தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால நிறைய வாய்ப்புகள் உங்களை விட்டு பறிபோகும் தெரியுமா. அந்த ஒரு டைமில் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்கில்லை வந்து உங்களுக்குள்ள டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்டோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணினா நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்ட்.